ஹாய் ஹலோ காய்ஸ். இன்னைக்கு ஜேடிஓல நெக்ஸ்ட் யூனிட்டான மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேன்டிலீவர் பீமும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ஒரு 5 ஈக்குவேஷன் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் வந்து எது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா வரனா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் வந்து EI into Y. என்னது? EI into Y. Slope theta is equal to EI into dy by dx. Okay. Slope theta is equal to EI is equal to dy by dx. Moment M is equal to EI d square y divided by dx square. EI d square y divided by dx square. Shear எப்படி மென்ஷன் பண்ணா V is equal to EI d cube y divided by dx cube. d cube y divided by dx cube. Next, load equation. W is equal to EI into d power 4 y divided by dx power 4. இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ளெக்ஷன், ஸ்லோப், மொமெண்ட், shear, load equation. திருப்பி சொல்றேன். டிஃப்ளெக்ஷன், டிஃப்ளெக்ஷன், ஸ்லோப், மொமெண்ட், shear, load equation. Yங்கிறது என்னன்னா வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இது ஜேடிஓல மொத்தம் டோட்டலா ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல இருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேன்டிலீவர் பார்ப்போம். கேன்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வந்து ஃப்ரீ எண்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப அதோட ஸ்லோப் ஃபார்முலா என்னன்னா PL ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. என்னது? PL ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. அதே டிஃப்ளெக்ஷன் வந்து பாயிண்ட் லோடு ஃப்ரீ எண்ட்ல இருந்துச்சுன்னா PL கியூப் டிவைடட் பை 3EI. PL கியூப் டிவைடட் பை 3EI. இதே கேன்டிலீவர் பீம்ல UDL இருந்துச்சுன்னா ஸ்லோப்போட ஈக்குவேஷன் WL கியூப் டிவைடட் பை 6EI. எனது WL கியூப் டிவைடட் பை 6EI. இதே டிஃப்ளெக்ஷனுக்கு வந்து UDL வந்து கேன்டிலீவர் பீம்ல UDL ஃபுல்லா இருந்துச்சுன்னா WL பவர் 4 டிவைடட் பை 8EI. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீ எண்ட் PL ஸ்கொயர் மேல ஸ்கொயர் போட்டுருக்கோமா அப்ப கீழே 2EI. நெக்ஸ்ட் அதே அந்த சைடு போனா PL கியூப் மேல போட்டதுனால அதே 3EI வந்துருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து WL கியூப் டிவைட் பை 6EI. 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேயா? அதே வந்து இங்க என்னன்னா WL பவர் 4 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8EI. இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேன்டிலீவர் பீம்ல UL லோட் ஆட் ஆச்சுன்னா PL கியூப் டிவைடட் பை 24EI. என்னது? PL கியூப் டிவைடட் பை 24EI. இதே டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் PL 4 டிவைடட் பை 30EI. PL 4 டிவைடட் பை 30EI. இதே வந்து கேன்டிலீவர் பீம்ல பாயிண்ட் லோட் வந்து சென்டரா இருந்துச்சுன்னா அப்ப PL ஸ்கொயர் டிவைடட் பை 8EI. இதே டிஃப்ளெக்ஷன் வந்து 5PL கியூப் டிவைடட் பை 48EI. டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் 5PL கியூப் டிவைடட் பை 48EI. நெக்ஸ்ட் வந்து கேன்டிலீவர் பீம்ல மொமெண்ட் வந்து ஃப்ரீ எண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா ML டிவைடட் பை EI. என்னது? ML டிவைடட் பை EI. எதுக்குன்னா ஸ்லோப்புக்கு. இதே டிஃப்ளெக்ஷன் வந்து ML ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. ML ஸ்கொயர் டிவைடட் பை 2EI. ஓகே. நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல பாயிண்ட் லோட் வந்து சென்டரா ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா PL ஸ்கொயர் டிவைடட் பை 16EI ஃபார் ஸ்லோப். இதே டிஃப்ளெக்ஷனுக்கு வந்து PL கியூப் டிவைடட் பை 48EI. PL கியூப் டிவைடட் பை 48EI. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல UDL ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப் ஃபார்முலா வந்து WL கியூப் டிவைடட் பை 24EI. WL கியூப் டிவைடட் பை 24EI. அதே டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வந்து 5WL பவர் 4 3 டிவைடட் பை 384EI. 5WL பவர் 4 டிவைடட் பை 384EI. இது வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் இங்க கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. DVL கிடையாது, UVL வந்து சென்டரா ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா ஸ்லோப்போட ஃபார்முலா 5WL கியூப் டிவைடட் பை 192EI. 5WL கியூப் டிவைடட் பை 192EI. இதே வந்து இது வந்து ஸ்லோப்க்கு. இது டிஃப்ளெக்ஷனுக்கு வந்து 5L பவர் 4 டிவைடட் பை 120EI. இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.
நெக்ஸ்ட் டாப்பிக்கை நாளைக்கு பார்க்கலாம்.